டாக்டர் பாலா டைரக்ட் பண்ண படமா இது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு இந்த டீசர். வணங்கான் அப்படிங்கிற படத்தை டைரக்டர் பாலா சூர்யா வச்சு டைரக்ட் பண்றதா இருந்தது. அதுக்கப்புறம் டிராப் ஆகி அருண் விஜய் வச்சு இப்ப டைரக்ட் பண்ணி அந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த டீசர் எப்படி இருக்கு, உண்மையாவே ஒர்த்தா இருக்கா இல்லையா, இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணங்கான் படத்தோட டீசர் ஆரம்பிக்கும் போது கன்னியாகுமரியா பேஸா வச்சுதான் இது நடக்க போகுது அப்படின்னு கன்னியாகுமரி மான்டேஜ் நிறைய காட்டுறாங்க. அதுக்கப்புறம் டைரக்டர் பாலா அவர்களுடைய சிக்னேச்சர் ஃபாண்டான இந்த சிவப்பு கலர் ஃபாண்ட் வந்து வணங்கான் பாலாவின் அருண் விஜய் நடிக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. இதுல அருண் விஜய் பொறுத்த வரைக்கும் ஜிம்முக்கு போய் பயங்கரமா சிக்ஸ் பேக்லாம் வச்சிருக்கக்கூடிய ஆள். கிட்டத்தட்ட எல்லா படங்கள்லயுமே அந்த பிசிக்கை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆள். இந்த படத்துல அவரோட பிசிக் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிம்முக்குலாம் கொஞ்ச நாள் லீவ் விட்டு கொஞ்சம் உடம்பெல்லாம் தொப்பெல்லாம் போட்டு அந்த மாதிரி பிசிக்ல வச்சிருக்காரு. ஆனா இவரோட தோற்றம், அந்த செம்பட்டையான மண்டை, இதெல்லாம் பார்க்கும்போது பிதாமகன் படத்துல விக்ரம் அவர்களுடைய கதாபாத்திரத்தை அப்படியே டிட்டோவா காப்பி அடிச்ச மாதிரி இருக்கு. அதாவது அவரோட படத்துல இருக்க கதாபாத்திரத்தை அப்படியே இங்க கொண்டு வந்த மாதிரி இருக்கு. ட்ரைலர் கட்ல ஆரம்பிச்சு விஷுவல்ஸ்ல ஆரம்பிச்சு எதுவுமே இன்டென்ஸா இல்லாம வழக்கமான பாலா படத்துல பாக்குற எதுவுமே இல்லையாப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்ப இருக்க காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி ட்ரைலர் கட் இருக்க மாதிரியே தெரியல. ரொம்ப அவுடேட்டடான ஒரு படம் மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்சு சூர்யா இதுல இருந்து வெளியே போனது வந்து அவரோட நல்லதுக்காக போயிட்டாரோ அப்படின்னு தோணுது. ஒரு மாதிரி அன்கண்ட்ரோல்டான யாருக்கும் அடங்காத ஒரு ஆள் வந்து எல்லா இடத்துலயும் பூந்து சண்டை போட்டுட்டு அடிச்சுக்கிட்டு காட்டு மிராண்டித்தனமா இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த கேரக்டர் வந்து எல்லா இடத்துலயும் போய் சண்டை போடுற மாதிரி காட்டுறாங்க. குடிக்கு எதிரானவர், ஒயின் ஷாப் சண்டை, இந்த மாதிரியான விஷயங்களும் விஷுவல்ஸ்ல நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா இந்த படத்தோட ஹீரோயின் கேரக்டரை ஒரு 2-3 ஃப்ரேம்ல காட்டுறாங்க. இந்த வாயெல்லாம் வச்சுட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க. ரொம்ப கேவலமா இருக்கு. இந்த டீசரோட எண்டிங்ல சிங்கம் கொடுக்குற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனை வந்து கொடுத்திருப்பாரு அருண் விஜய். அந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே பிதாமகன் படத்துல விக்ரம் அவர்கள் கேரக்டர் கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன் தான். ஒரு ரசிக்கும்படியாவே இல்ல, இன்ட்ரெஸ்டிங்காவும் இல்ல, புதுமையாவும் எதுவும் இல்ல அப்படிங்கறதான் தோணுது.